வணக்கம் மக்களே. ஒரே ஒரு டோக்கன் சத்தம் போடாமல் சம்பவம் செய்த வேலுமணி. கோவையில் வீடு தேடி வரும் சர்ப்ரைஸ் கிஃப்ட். 2022 பாணியில் 2026க்கு தயாராகும் கோவை அதிமுக. இந்த பரபரப்பான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கிற இந்த நிலைமையில் கொங்கு மண்டலத்தோட கோட்டையாக இருக்கிற கோவையில் அரசியல் களம் அதிரடி திருப்பங்களை பார்த்து வந்துக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். திமுகவோட தரப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை மாவட்டத்தோட 10 தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்காக வியூகம் ஒன்றை வகுத்து வந்துட்டுருக்க இந்த நிலைமையில் அவருக்கு போட்டியாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் தன்னோட பாணியில் ஒரு அதிரடி சர்ப்ரைஸ் திட்டங்களை செயல்படுத்த தொடங்கியிருக்காங்க. இது கோயம்புத்தூர் மக்களிடையே ஒரு பெரும் பேச்சாக மாறியிருக்குதுன்னு சொல்லலாம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் இருக்க எல்லா வீடுகளுக்கும் அதிமுகவோட சார்பில் பரிசு பொருட்கள் வழங்க தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப சத்தம் இல்லாமல் நடைபெற்று வந்துட்டு இருக்குது. இதுக்காக ஏற்கனவே வீடு வீடாக போய் டோக்கன்கள்லாம் வழங்கப்பட்ட இந்த நிலையில் தற்போது விநியோகம் ரொம்பவே தீவிரமடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடந்த உட்கட்சி தேர்தல் அப்போ திமுக கையாண்ட அதே பாணியை பின்பற்றி வேலுமணியும் இந்த முறை அதிமுக தொண்டர்கள் மூலம் பரிசு பெட்டிகளை விநியோகித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விநியோகத்தில் ஹாட் பாக்ஸ், தட்டு, வேஷ்டி, சட்டை மற்றும் சேலை ஆகியவை பிரதானமாக கொடுக்குறாங்க. இதுலேயும் குறிப்பாக SP வேலுமணியோட சொந்த தொகுதியான தொண்டாமுத்தூரில் ஒரு கூடுதல் வாட்டர் பாட்டில் மற்றும் குடைகளும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுக்காக தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு தெருமுனையோட கூட்டங்கள் மூலமாகவும் நேரடியாக வீடு வீடாகவும் சென்று இந்த பரிசு பெட்டிகள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. திமுக அரசு மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வழங்கி வந்துட்டுருக்க இந்த நிலைமையில் அதிமுகவோட இந்த அதிரடி பரிசு மலை கோவையில் ஒரு அரசியல் வெப்பத்தை இன்னுமே அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். February 24 ஜெயலலிதா பிறந்த நாள் அன்று அதிமுகவோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுருக்க இந்த சூழ்நிலையில் வேலுமணியோட இந்த கிஃப்ட் அரசியல் செந்தில் பாலாஜியோட வியூகங்களுக்கு பலமான ஒரு சவாலாக அமையும்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள்லாம் கருதுகிறாங்க. இன்னொரு பக்கம் இதே February 24 சசிகலா அவர்களும் தங்களுடைய புதிய கட்சியின் பேரையும் கொள்கையையும் அறிவிக்கப் போவதாக இன்னொரு பக்கம் தகவல்கள் கிடைச்சிருக்கு. February 24 என்னதான் நடக்க போகுது, இதனுடைய விளைவுகள்லாம் என்னவா தான் இருக்கும்னு சொல்லி இந்த பரபரப்பான அரசியல் களத்தை பற்றி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.